சரி, இன்னைக்கு எதை சரி தூக்கி போலாம்? சார் இன்னைக்கு பார்வை சரி பலன் பார்வையுடைய எப்படி ஒவ்வொரு பார்வைக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? பார்வை நம்ம அன்னைக்கு எடுத்தோம்ல சார், ஏற்கனவே எடுத்தோமே. அப்படிங்களா சார்? சார் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக எனக்கு போயிடுச்சு ஏற்கனவே சார். வீடியோஸ் போயிடுச்சா? ஆமா அந்த சார், வீடியோஸ் நான் வந்து ஏற்கனவே ஒருத்தர் அந்த பேசிட்டேன். வீடியோஸ் நம்ம யூடியூப்லயே அந்த இது வந்து யூடியூப்லயே அந்த விசேஷ பார்வைக்காக கொடுத்துருங்க. சரி, பரவாயில்ல. ஆஹ் சரி, வேற என்ன? நீங்க பார்வைன்னு சொல்லிட்டீங்க, வேற யாராவது சொல்றீங்களா? ஏதாவது சொல்றீங்களா? சார் ஒவ்வொரு கிரகமும் என்ன பலத்தோட இருக்குங்கிறது ஒரு இடத்துல. அது பலத்தோட இருக்குது அப்படிங்கிறது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. அது கூடயே மத்த கிரகங்கள்லாம் இப்படி எல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு கிரகத்துடைய பலத்தையும் பலவீனத்தையும் நிர்ணயம் பண்ண முடியும். அப்ப மற்ற கிரகங்களும் நீங்க சொல்ல தயாரா இருக்கீங்களா? சொல்றேன் சார். அதே மாதிரி பார்வை பலன் சொல்றாரு. பார்வை பலனுக்கு நீங்க மற்ற கிரகங்களையும் அடைவுக்கு கொடுக்கணும். அடைவுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அந்த கிரகத்துடைய பார்வை பலன் என்ன தரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் இல்ல சார், சனி வந்து 3ஆம் பார்வைக்கு ஒரு பலன், 7ஆம் பார்வைக்கு, 10ஆம் பார்வைக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து நீங்க 10ஆம் பார்வை எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே போகும் விடுங்க. சனி எங்க வைப்போம்? சனி தனுஷ்ல சார். என்ன நட்சத்திரத்துல இருக்கிற? சார் மூலத்துல இருக்கு. கேது நட்சத்திரத்தை சொல்லிட்டீங்க, எடுத்தோடனே கேதுட்டீங்க. அப்ப இன்னொரு ஸ்டெப் நம்ம பின்னாடி போகணும். அப்ப ராகு கேதுக்கள் எங்க இருக்குன்னு அதுக்குத்தான் ராகு கேதுக்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு. ராகு கேதுக்களுக்கு இப்ப கடைசியா கிளாஸ் எடுத்தோம், அதெல்லாம் போகல, அந்த வீடியோ எல்லாம் அழியல, அது இருக்கு, உள்ள இருக்கு, டெலிகிராம்ல இருக்கு. ஓகே சார். இப்ப இப்படி இருக்குது. இந்த சனி வக்கரமா இருக்கிறாரா? இருந்தால் அது ஒரு மாதிரியான படம். வக்கரம் ஓகே இல்லைன்னா சார். இன்னொரு மாதிரியான படம். அதை சொல்லணும். ஓகே சார். வக்கரம் இருக்கா? வக்கரமா இருக்கு சார், வக்கரம் இருக்கு சார். இந்த சனி வக்கரம் இல்லாம இருந்தாலும் ஏற்கனவே சனி தாமதம், கேதுவுடைய நட்சத்திரமும் தடை, டோட்டலா தடை. எந்த காரியமும் வக்கரம் இருந்தா தடை பண்ணாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஓகே சார். தடை பண்ணாது. என்ன கொஞ்சம் லேட் ஆகும், இயல்பான காரணம் இல்ல, தாமதம் தானே. அப்ப அதை ஒண்ணு வேணா செய்யுமே ஒழிய வக்கரம் பெற்று கேதுவுடைய நட்சத்திரம் வாங்கும்போது தடை பண்ணாது அப்படின்னு எடுத்துக்கணும். இது இங்க இருந்து 3ஆம் பார்வையில தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குது. இப்ப இது திசை நடந்தால் என்ன பண்ணும்? அடுத்த ஸ்டெப். அதுக்கு முன்னாடி இவருக்கு வீடு கொடுத்த டெபாசிட்டுடைய நிலைமை, அதை புரிஞ்சுக்கணும். குரு ஓகே சார். உச்சமா இருக்கார் சார். சொல்லணும். உச்சமா இருக்கார் சார், கடகத்திலேயே உச்சமா இருக்கார் சார். புனர்பூசம் 4. அது சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு இல்லையா? இருக்காங்க, இது பிரச்சனை கிடையாது. இவருக்கு 8ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு, உச்சமா இருக்கிறாரு, சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு. நம்ம இவரைத்தான் லக்னாதிபதினு சொல்றோம். அப்ப இந்த டயத்துல இந்த ஜாதகர் வந்து ஒண்ணு வெளிநாட்டுல இருக்கணும், அல்லது வெளிநாடு போறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த சனியோடைய 3ஆம் பார்வை இங்க முயற்சி ஸ்தானத்துல விடுது. லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சமா தான் இருக்கிறார், கெட்டு போகல. அப்படிங்கிற பட்சத்துல வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சனினா தொழில்காரகன், குருனா பணம் சம்பாதிக்க வெளி மாநிலமா வெளிநாடுக்கு போறதுக்கு முயற்சி பண்றாருங்கிறது தான் இந்த சனியுடைய 3ஆம் பார்வை வருது. ஆனா குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் இப்படி நீசமாகக்கூடாது, முயற்சி பண்ணி தோல்வியாயிரும். புரியுதா? ஓகே சார். நீசம் ஆயிடுச்சுன்னா அவங்க முயற்சி விடாம பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இங்க சக்சஸே ஆகாது. வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சக்சஸ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். இந்த சனி 3ஆம் பார்வையால பார்க்கும். இப்ப சாரம் கொடுத்த கேது எங்க இருந்தார்? அதே கடகத்துல வச்சுக்கலாம் சார். இங்க வச்சுக்கிட்டா அப்புறம் ராகு இங்க இருப்பார். ராகு இங்க இருப்பார் 3ஆம் பார்வை. ஆனா சனி இப்படி ரிவர்சல் தான் போவார் இல்லையா? ரிவர்சல் தான் போவார். இவருடைய 10ஆம் பார்வை எங்க போகும்? இங்கதான் விழுகும், இந்த இடத்துக்கு விழுகும். இவருடைய 7ஆம் பார்வை இங்கதான் இருக்கும். இதுல ஒண்ணும் பெருசா வித்தியாசம்லாம் இல்லை, அதேதான். கேதுவையும் நீங்க அங்கேயே போட்டீங்க, அங்க இல்லாம வேற இடமா இருந்தா தான் இப்ப ஆன்சர் மாறும். இப்ப ஆன்சர் மாறும். இப்ப எப்படி மாறும்? அதே இடமா இருக்கட்டும். இந்த சனியை வேற யாராவது பார்த்தாங்களா? ஏன்னா சனி சுக்கிரன் பார்க்கிறார். சுக்கிரன் பார்க்கிறார் சார். அப்ப ஆப்போசிட்ல இருந்து பார்க்க முடியும். ஆப்போசிட்ல இருந்து பார்க்கிறார் சார். இந்த சுக்கிரன் கூட சூரியன் இருந்தாரா, புதன் இருந்தாரா? இல்ல, யாரும் இல்ல சார். சுக்கிரன் பார்க்கிறார். சுக்கிரன் இந்த இடத்துக்கு எத்தனாம் அதிபதி? இது 1. லாபாதிபதி 6-11 சார். லாபாதிபதி 11ஆம் இடத்துல, அந்த வீட்டுக்கு திரிகோணத்துல வர்றாரு. இந்த இடத்துக்கு மறையில
இந்த இடத்துக்கு திரிகோணத்துல ஓகே சார். வந்துட்டாரு. அப்போ உத்தியோகத்துக்காக, லாபத்துக்காக 7ஆம் இடத்துல உட்கார்ந்து அந்த சனியை பார்க்கிறாரு. சனி தொழில்காரகன். எப்படி சனி தொழில்காரகனை 11ஆம் அதிபதி லாபாதிபதி பார்க்கிறாரு. வீடு கொடுத்த லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனியுடைய 3ஆம் பார்வை முயற்சி பார்வை இல்லையா? 10ஆம் பார்வை ஆமா ஜீவன சார். பார்வை. 7ஆம் பார்வை அவரையே பார்க்கிறாரு. அப்ப இது கன்ஃபார்மா தொழிலுக்காக தான். ஏன்னா உட்கார்ந்து இருக்கிறது குருவுடைய வீடு, கணக்காரனுடைய வீடு இல்லையா? அப்படி பாக்குறாருன்னு அர்த்தம். இந்த சனி இங்க உட்கார்ந்து பொது மூல நட்சத்திரம் வாங்காம பூராட நட்சத்திரமாக இருந்தா வேற மாதிரி மாறுபடும். வேற மாதிரி பலன் மாறும். சூரிய நட்சத்திரம் உத்திராடமா இருந்துச்சு. சூரிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அப்படியே ஆல்ரெடி வெளியில தான் இருக்காரு, வெளிநாட்டுலதான் இருக்கிறாரு, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாரு. கேள்வி கேட்கும் போதே ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சூரியனா தலைமை இல்லையா? ஓகே சார். இந்த டிஃபரெண்ட் தான். நட்சத்திரம் தான் டிசைட் பண்ணுது. பார்வை ஒரே பலனை தான் சொல்லுது. 3ஆம் படம் முயற்சி, 10ஆம் படம் ஜீவனம். நட்சத்திரம் வந்து டிசைட் பண்ணுது. ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்றாரு, ஆல்ரெடி வேலையில இருக்கிறாரு. ஓகே. இப்ப இந்த சனிய செவ்வாய் எங்க இருந்தா பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. சனியை செவ்வாய் எங்க இருந்தா பாக்குறாரு, அல்லது இங்க ஆப்போசிட்ல சூரியன் இருந்து பாக்குறாரு, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சரியா? சரிங்க சார். சனி பார்வைக்கு 3ஆம் பார்வைக்கு நீங்க விளக்கம் கேட்டீங்க. இந்த சனியை யார் பார்த்தாங்கிறதுல நான் டிஃபரெண்ட் காட்டுறேன். ஓகே சார், புரியுது சார். செவ்வாவோ சூரியனோ சேர்ந்து உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இதுதான். இப்படியே அரசு வேலைக்கு முயற்சி பண்றாங்க, அல்லது அரசு வேலையில தான் இருக்கிறாங்க, அதுலயே இன்னும் வந்து ஏதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறாங்க. முடிஞ்சிச்சா? ஓகே சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். இப்போ சில பேர் சொல்றாங்க 3ஆம் பார்வை வந்து போன ஜென்மத்துக்குரியது, 7ஆம் ஜென்மம் தற்போதுள்ள பாவத்தை சம்பாதிக்கிறதுன்றாங்க. 10ஆம் பார்வை வந்து புண்ணியன்றாங்க. அப்படி 10ஆம் பார்வை நான் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்க கூடாது இல்ல சார்? நான் எடுத்துக்கல. அவங்க ஓகே யாரும் ஓகே எடுத்துக்கலாம். நான் ஓகே சார். அந்த கிளாரிஃபிகேஷனா பார்க்குறேன் சொல்லுங்க. சார். அந்த மாதிரி சில பேர் வந்து அந்த மாதிரி கொலை விடுறதுனால அப்ப கன்ஃபியூஸ் ஆகுது சார் பார்வையோடைய இதுல. அந்த ஒரு தெளிவான இது நம்ம கேட்கறது. சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்மள மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 6 மாசம் ஓகே சார். அடுத்ததை விட்டுருங்க. அடுத்தவங்களை ஓரங்கட்டி ஒதுக்கி ஓகே வச்சுட்டு இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்களை பத்தி நீங்க காதுல வாங்கிக்கிற வேண்டிய அவசியம் வந்துடும். ஓகே சார். ஓகே ஏன்னா சார். நம்ம நிரூபிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. சரியா? கஸ்டமர் ஓகே சார். கிளைண்ட் ஆடியோவை போட்டு நிரூபிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பேசுறதெல்லாம் நிரூபிப்பாங்களா? நல்லது நடந்துச்சுன்னு நம்மளால பார்க்க முடியுமா, நம்ப முடியுமா? இல்ல இல்ல சார். அப்ப அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்தவங்க பேசலாம் காதல் வாங்க. 1000 பேர் 1000 விதமா சொல்லத்தான் சார் செய்வாங்க. நிரூபிச்சிருந்தா நம்ம நம்பலாம். எதையுமே கண்ணால பாக்குற வரைக்கும் நம்ப முடியுமா? இல்ல நம்ம அது முடியாது நம்ம சார். காமிக்கிறோம். இப்ப இந்த சூரியனா செவ்வாயே இவரை வந்து சனியை பார்த்துட்டாரு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப வந்து அரசு ஓகே முயற்சி பண்றாங்க, அதாவது ப்ரொமோஷனுக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொன்னோம். இப்படி புதன் உச்சமா இருக்கிறார் சார், கூட செவ்வாய் ஓகே உட்காந்து சார். 4ஆம் வாரி வேலை பாக்குறாரு. சரியா? ஆமா சார். அப்படி வச்சுக்குவோம். அப்படி பாக்குறாருன்னு வச்சுக்குவோம். சனி தொழில்காரகன். இங்க ஸ்தான பலம் அதிகமானது இவர் தான். சொந்த தொழில் வைக்கலாமான்னு முயற்சி பண்ணுவார். இந்த சனியோடைய 3ஆம் வரைக்கும் சொந்தமா பிசினஸ் பண்ணலாமா முயற்சி. அதுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்களா? வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி. ஏன்னா அந்த செவ்வாய் 12 டிகிரி கரெக்டா? ஆமா சார். பூர்வகுணி 5 டிகிரி கரெக்டா? தாய்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு 10ஆம் இட ஜீவனத்தின் வாயிலாக இவருடைய பார்வை இங்க வருவோம். சரியா? 10ஆம் பார்வை அது ஆல்ரெடி இவர் வந்து உச்சம்பட்ட செவ்வாயோட சேர்ந்து உட்காந்து இங்க பாத்துட்டாரு. அப்படிங்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியோட வந்துகிட்டு இருப்பாங்க. அல்லது பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுல பிரச்சனை இருக்குன்னு வருவாங்க. ஏன்னா சனி செவ்வாயை பாக்குறதும் செவ்வாய் சனியை பாக்குறதும் பிரச்சனை தானே. மாத்தி பார்த்துட்டு கண்டிப்பா சார். ஆமா சார். ரெண்டு பேரும் பகை இல்லை. அதையும் நம்ம சேர்த்தே கொண்டு வரணும். ஒண்ணு இப்படி சொந்த தொழில் பண்ண போறேங்கிறதுக்காக கேள்வி கேட்க வந்தியா, இல்லங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன், அப்ப பஞ்சாயத்து அப்படி சொல்லணும். ஓகே சார். இதே மாணவன் வந்து இந்த மாதிரி கேட்டா எப்படி சார் பண்றது? தொழில் ரீதியா நம்ம இன்டர்பிரேட் பண்றோம். ஒரு கல்வி படிக்கிற ஒரு மாணவன், ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவன் வந்து கேக்குறாங்க சார். குழந்தை வந்து கேட்டாவா? பையன் ஒரு +2 படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறப்ப. இப்ப இதே கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கலாமா,
மருத்துவம் படிக்கலாமான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுதா? புதன் இருக்கனாலே சார், கண்ணியில புதன் இருக்கு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி. ஆமா சார், கன்னி. அங்க 6க்கு அதிபதி இருக்கிறாரு. இங்க சனி நோய்க்கு காரகம் இல்லையா? இவங்க பாக்குறாங்க சார். தகுந்தாப்புல சந்திரன் எங்கேயாவது இருந்து தொடர்பு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சந்திரன். சரியா? தெரியும் மருத்துவம் படிக்கலாமா இன்ஜினியரிங் படிக்கலாமான்னு கேள்வி கேட்டு வந்திருக்கேன். நம்ம சொல்லிடலாம். ஓகே சார். இவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓகே சார். அதுல எது சார் சக்சஸ் ஆகும் சார்? இன்ஜினியரிங்கா டாக்டரா சார்? ஏன்னா செவ்வாயும் சார் புதன் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டா பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டேன் இல்லையா? செவ்வாய். ஆமா, பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டேன். டாக்டர் படிக்கிறதுல அது என்ன எக்ஸாம் எழுதுவாங்க சார்? நீட் எக்ஸாம் எழுதுதான் 1 மார்க்ல போச்சு, கட்டாப்ல போச்சு, அது போச்சு இது போச்சு, பஞ்சாயத்துல தான் கேட்டது வந்து நிற்பா. அப்ப நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி நல்லபடியாக இருந்தால், சப்போர்ட் பண்ணால் டாக்டர் ஆயிடுவான். இல்லைன்னா அது அப்படியே இன்ஜினியரிங் தூக்கி போட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சிடும். ஓகே சார். அதான் சொல்றேன். அதுக்கு யாரு காரணம்? இந்த சந்திரன் தான் காரணம். ஏன்னா இப்ப லக்னாதிபதி குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரன் தான் ரோல் பண்ண போறோமே. எப்படி தானபுரத்தை குருக்கு கொடுக்க போற. நல்லா இருக்கு. இப்படி இப்படி வச்சுடுவான் சார். இப்படி வச்சுட்டான். நீ போயா, நீ மருத்துவம் தாயா, நீ டாக்டர் தாயா சொல்லலாம். எனக்கு இவர் இந்த இடத்துக்கு திருமணத்தை வந்துட்டாரா? ஆமா சார், தெரியும் இருக்கு. ஆமா சார். லக்னாதிபதி குருவுக்கு வீடு கொடுத்தவரை உச்சமா ஆமா சார். முடிஞ்சு போச்சா சார்? முடிஞ்சு வச்சா? நீ மருத்துவம் தாயா படிப்பா, தாங்கா படியா, படியா. என்ன ஒருத்தர் பார்த்தா மாறி மாறி பாத்துக்கிறான் அப்படிங்கும்போது கொஞ்சம் 1-2 ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நடந்துகிட்டு இருக்க புத்தியை பொறுத்து அல்லது அந்தரத்தை பொறுத்து கட் ஆஃப்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இருந்தாலும் நீ மருத்துவம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அது பிறகுதான் என்ன மருத்துவம் படிக்க முடியும்? அப்ப புதனுடைய நட்சத்திர சாரம் இங்க சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறாரா? நீங்க துணிஞ்சு சொல்லுங்க. பல் டாக்டர், பல் மருத்துவர் அல்லது எலும்பு முறிவு மருத்துவர், எலும்பு முறிவு மருத்துவர் சொல்லுங்க. ஓகே சார். செவ்வாசாரம் வாங்கிக்கிறாங்க. ஓகே சார். இங்க சூரியனுடைய நட்சத்திரத்தை சனி வாங்கியிருக்கிறார். இங்கேயும் புதன் சூரியனுடைய நட்சத்திரத்தை வாங்கி இருக்கிறார். தலை சார்ந்த படிப்பு, கண் சார்ந்த படிப்பு சொல்லுங்க. சூரியனா ஒளி திறக்கம் இல்லையா? கண் டாக்டர் ஆடுவாரு. தலையை பிரிச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடியது அந்த மூளை நரம்பியல் சம்பந்தப்பட்டது. புதன் நரம்பு இல்லையா? மூளை நரம்பியல் சம்பந்தப்பட்டது படிப்பாங்கன்னு சொல்லுங்க. கேது சம்பந்தப்பட்ட கேது நட்சத்திரம் வாங்கி உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க என்ன நட்சத்திரம் வாங்கிருக்கு? சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாருன்னு வச்சுங்க. இந்த புதன் சந்திரனுடைய நட்சத்திரம் சார், கல்விக்கு காரன் சந்திரனுடைய நட்சத்திரம். இங்க சனி வந்து கேதுடைய நட்சத்திரம். அப்ப மனோ தத்துவ நிபுணர் எடுங்க, மயக்கவியல் நிபுணர்னு எடுங்க. சரியா? எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். கேது மயக்கம் மருந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மயக்கவியல். இங்க புதன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம், மனோகாரகம், மனோ தத்துவம். ஓகே சார். சார் ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். சில டாக்டர்ஸ் வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்ஸை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர்ஸா இருப்பாங்க சார். எனக்கு தமிழ்ல சொன்னீங்கன்னா தான் புரியும். அதனாலதான் எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்றேன். இல்ல சார், எய்ட்ஸ் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க சார். அதுக்கு அவ கூட சுக்கிரன் இருப்பாரு. சுக்கிரன் நீசமா இருப்பார் சார். அப்படியா சார்? ஓகே. இருப்பாரு, சுக்கிரன் இருப்பாரு, கன்ஃபார்மா இருப்பாரு. பால்வினை நோய் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு கூட சுக்கிரன் இருப்பாரு. ஓகே சார். கல்விக்காரர்கள் புதனை விட்டு சுக்கிரன் ரொம்ப தூரம் வழிக்கு போக முடியாது. முக்குட்டு கிரகனால பக்கத்துல இருப்பாங்க. இருப்பார். இந்த புதன் இங்க இல்ல, தூக்கி இங்க போட்டுருங்க. சுக்கிரன் மட்டும் இங்க நேசமா போடுங்க. பாலியல் தொழில் பண்றாங்கன்னு சொல்லலாம். தொழில் பண்றாங்க, இந்த பொண்ணு பண்றாங்கன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? புரியுது சார். கல்விக்கு கேட்டதாக சொல்றேன். அதுவே அந்த பால்வினை நோய் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறாங்கன்னா சுக்கிரன் கூட இருப்பார். புதனும் சுக்கிரன் சேர்ந்து இருப்பார். கன்ஃபார்மா இருப்பார். ஓகே.